ரெட்மி டிஎஸ் இது மடிப்பக்கம் சைட்டு. இது வந்து 4BH இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூமில் வார்ட்ரோப், லாஃப்ட்டு, ட்ரெஸ்ஸிங், தென் பூஜா, டிவி யூனிட்டு, அப்புறம் கிச்சன்ஸு, க்ராக்கரி செட்டப்ஸு, அப்புறம் தனியாக வேனிட்டி ஏரியா, தென் வாஷ் பேசின் யூனிட்டு எல்லாம் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிவி யூனிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டெக்ஸ்சர் வித் ஐ கிளாஸி டீக்குங்க. ஓகேங்களா, அதில் பண்ணியிருக்கோம். கீழே கிளாஸஸ் கொடுத்து 2 ஆஃப் ரவுண்ட் கொடுப்பாருங்க. லெஃப்ட் சைடில் சின்ன ஷோகேஸ் கொடுத்துட்டு உள்ள கிளாஸ் மேலே வந்து ஓப்பன் செல்ஃப் ஸ்பாட்லைட்ஸாக மாட்டியிருக்கும் பாருங்கள். பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம யூபிவிசியில் சீட்ஸ் ஒட்டியிருக்கும் பாருங்கள். கலர்ஸ் அந்த மார்பிள் பேட்டர்ன்ஸோட டிசைன் ஒட்டியிருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளே அந்த யூபிவிசியில் ஒரு சின்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு ஜிக்ஜாக்கா. ஓகேங்களா, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம என்ன யூசேஜ் தகுந்த மாதிரியும் நம்ம போய் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, இதுதான் மெயினில். நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆல் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி, டிவி சைஸ் தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஆன்லைனில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த அவுட்புட் கரெக்டாக நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், சின்னதாக ஓப்பன் செல்ஃப்ஸு, அதில் சின்ன ஸ்பாட்லைட்ஸு பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த ஹை கிளாஸி டீக் கொடுத்து சென்டர்ஸ் டோர்ஸ் மட்டும் ஒரு ஒயிட் கலர் கொடுத்து நாப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சென்டரில் கிளாஸு. ஓகேங்களா, மோர் தென் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 75 இன்ச்சஸ் வரைக்கும் மாட்டலாம், அந்த ஸ்பேசஸ் இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா சீட் கொடுத்துருக்கோம். இது அப்படியே வந்து மார்பிள் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஓகேங்களா, கீழே ஒயிட்டு, பின்னாடி மார்பிள் பேட்டர்ன்ஸு, இதில் வந்து ஹை கிளாஸி டீக்கு. ஓகேங்களா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பூஜா பார்க்கலாம். பூஜா செப்பரேட்டாக ரூம் இருக்கனால நம்ம வந்து ஒரு லென்த்தாக ஒரு ரூம் இருக்குங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு பில்லர் மாதிரி கொடுத்து அதில் சின்னதாக ஒரு 3 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்து ஒயிட்டில். ஓகேங்களா, பாருங்கள், எல்லாமே ஒரு டிசைன்ஸ் கொடுத்து ஒரு ஆர்ச் மாதிரி, மேலே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதில் ஓம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி டிசைன்ஸ் கொடுத்து பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்ஸ் கொடுத்து அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. பூஜா ரூமுமே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம அந்த நீங்கள் எதுவுமே பில்ட் பண்ண வேண்டாங்க. நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்த போதும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோம் இல்லைங்களா. நான் அதுக்கு தகுந்த அவுட்புட் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அழகாக கீழே பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சுங்க. இந்த கீழே ஸ்டோரேஜும் ஒரு ஸ்டெப் பை வச்சு அதுக்கு மேலே ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணி, ஓகேங்களா, டெப்த் எடுத்து அப்படியே நம்ம வந்து அந்த விநாயகர்லேருந்து பெல்ஸ்லேருந்து லைட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு பூஜா ரூமும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குங்க. ஒவ்வொரு ரூம் சைஸ் தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நமக்கு திங்ஸ் பூஜா ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியாஸ் சஜஷன் இருந்தாலும் நாங்களும் ஐடியாஸ் கொடுப்போம், சஜஷன் பண்ணுவோம். நம்ம அதை வந்து மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. டைனிங் ஏரியா ரொம்ப வாஷ் பேசின் தனியாக ஃபிட் பண்ணுவோம். நான் வால் மவுண்ட் பண்ணுறது ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப் பேசின் போடும்போது இன்னும் நம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா ஹாலில் வந்து நம்ம வால் மவுண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி டாப் பேசின் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்குங்க. ஏன்னா அது தனியாக செப்பரேட்டாக ஒரு யூனிட் பண்ணிவிட்டு இந்த யூனிட்டை ரொம்ப பெருசாக பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த இடத்த ஸ்டோரேஜ் பண்ணுறது ஃபிட் பண்ணிடுங்க. ஓகே, பைப்லைன் மட்டும் போதுமானது. ஓகேங்களா, ஸ்டோரேஜ் எங்கேயும் பண்ண முடியுமோ அங்கே பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பெரிய பாக்ஸாக கொடுக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை ஆகிடும். இப்போ ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதனால் வந்து இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு எவ்வளோ காம்பேக்டாக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஓகேங்களா, அந்த டாப் பேஸும் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு சின்னதாக ஒரு ஸ்மால் சைஸில் வாங்க முடியுமோ அதுக்கு அந்த பேட்டர்ன் வாங்கிக்கும். ஓவலோ ரவுண்டோ ரெக்டாங்கிள் ஷேப்ஸும் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு பேனலிங் பண்ணி ஒரு 3 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்து ஃபுல் மேலேயும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி, ஓகேங்களா, பண்ணும்போது தான் இந்த ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கு பாருங்கள். ஒரு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் மிரரு, எனி பேட்டர்ன்ஸ் மிரர்ஸ், ரவுண்டு, ஹரிசாண்டல், ஒரு வேவ் மாதிரி டிசைன்ஸு கொடுத்துக்கும்போது நல்லாயிருக்குங்க. இது கம்ப்ளீட்டாகவே எல்லாமே யூபிவிசி தாங்க. ஓகேங்களா, நம்ம ஹால்லேருந்து என்ட்ரன்ஸ் கிச்சனுக்குள்ளே போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஹை கிளாஸி டீக் இல்லைங்க. ஓகேங்களா, ஃபுல் என்ட்ரன்ஸில் ஒரு டீக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்ட்ரோம் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ப்ளூ கலரில் பாட்டம் யூனிட் பண்ணியிருக்கோம். வால்யூன்ஸ் எல்லாமே ஹை கிளாஸி டீக்கில் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
ஓகேங்களா. இந்த சைடு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்னால ஒரு சைட் வால் இருந்தது, அதில் வந்து நம்ம லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சின்னதாக ஓப்பன் செல்ஸ் கொடுத்து கப் அண்ட் சாஸ் வைக்க வேண்டி ஓப்பன் யூனிட் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஃபுல் கம்ப்ளீட்டாகவே டர்க்கிஷ் ப்ளூ லைக் பாட்டம் எல்லாமே. இதில் வந்து ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அது போக சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த டர்க்கிஷ் ப்ளூ வித் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அந்த கலர்ஸ் தான் மெயின். அந்த கலர் கரெக்டாக சூஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா மேலே போகிற குவாட்ஸு இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா அதுவும் லைட் ப்ளூ, பிளாக் வித் ப்ளூ காம்பினேஷன் வரனால இந்த ப்ளூ போட்டிருக்காங்க, கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன கலர்ஸ், என்ன மாதிரி ஃப்ளோரிங்கு, வால் கலர்ஸு, அந்த வால் டைலு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணும்போது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அது போக இங்கே ஹைட்ராலிக் கொடுத்துருக்கோம். வால் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். எங்கெங்கே நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ, ஏன்னா கிச்சனில் அந்த எல் டைப் யூ டைப் பண்ணும்போது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அந்த ஸ்பேஸில் எல்லா வெசல்ஸோ க்ராசரி வைக்க முடியுமோனா வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம அந்த மாதிரி வால் ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி வால் பாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், லாஃப்ட்டு ஒரு வால் லாஃப்ட்டு. இந்த சைடு வந்து அந்த 7 feet வரை தான் டைல் ஒட்டியிருக்காங்க, பேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு WPVCயில் ஃபுல்லாகவே பேனலிங் ஷீட் ஒட்டியிருக்கும் பாருங்கள். ஏன்னா சிம்னியில் ப்ரப்போஸு இல்லைங்களா, அப்போது அந்த வால் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், அந்த எண்ணெய் பசையெல்லாம் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் டைலாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசை ரொம்ப வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த 7 feet அதனால தான் மேலேயும் நம்ம வந்து ஃபுல்லாகவே UPVCயில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு, ஓப்பன் செல்ஃப்ஸு, ஒவ்வொரு செல்ஃப்ஸுமே ஸ்பாட் லைட் கொடுத்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஓவல் ஷேப்பில் லைட்ஸ் கொடுத்து ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குதுங்க. ஹேங்கிங் லைட்ஸ் அது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தா லாஃப்ட்டு, இந்த சைடு லாஃப்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு விண்டோ, அந்த அப்படியே கிச்சன் சிங்க் அங்கே வரனால ஸ்டவ்க்கு நியர்பை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு 2 feet 2.5 feet போதும். ஸ்பேசஸ் இருக்குதுன்னா நம்ம அது இந்த கிச்சன் ஸ்பேஸ் எல் டைப் இழுக்கும்போது 1.5ம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 person உட்காரலாம், அந்த ஸ்பேசஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே டர்க்கிஷ் ப்ளூ வித் ஹை கிளாசி டீ கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிச்சன் டைனிங் தான் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. இப்போ டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஸ்பேஸ் இருக்கனால அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா கிச்சன் கொஞ்சம் ஈஸிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இன்னொன்று ஏர் சர்க்குலேஷன் வரக்கு வேண்டி இங்கே எதுவுமே பண்ணல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கடப்பாக்கல்லோ ஸ்டோன்ஸு எதுவுமே வந்து நம்ம வைக்க வேண்டாம். ஓகேங்களா. பாருங்கள், ஏன்னா நம்ம வைக்க போகிற ஐட்டம் தகுந்த மாதிரி நம்ம செல்ஃபை டெப்த்து கம்மி பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவர் ஆகும். ரொம்ப ரொம்ப அந்த ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ, என்ன திங்ஸ் இருக்குதோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே கிளாஸஸ், கீழே வாடி டோர், ஏன்னா ஃபுல் லென்த்தை டோர் போடும்போது வார்ட்ரோப் மாதிரி ஆயிருங்க. அதுக்கு வேண்டி தான் நம்ம மேலே செப்பரேட்டாக கிளாஸஸும் நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த பிளெயின் கிளாஸ் இல்லை, நிறைய கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லாஃப்ட்டு சேம் பாருங்கள். ஏன்னா நியர்பை வந்து இங்கே பால்கனி டோருங்க, அந்த டீக்கு வரதுனால இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அதே மேட்ச்சில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது சிட்டிங் ஏரியா, சிட் அவுட்டு. அங்கே வால் ஃபுல்லாகவே நம்ம வந்து வால் கிளாடிங் பண்ணி அந்த வால் பேனலிங் பண்ணி இந்த கிராஸ் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கோம். அது அப்படியே கண்டினியூட்டி அப்படியே ஒரு ஃபுல் டீக்கில் லாஃப்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த சிட் அவுட் ஏரியா, பால்கனி ஏரியாவில் நம்ம என்ன தான் பெயிண்ட்டு வால் கலர் பண்ணிவிட்டு என்ன கலர் டெக்ஸ்சர் பெயிண்ட்டோ எனி பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சில இடத்துல வந்து கரையாகுங்க. இந்த கிளாத்ஸ் காயப்படுவோம், ஃப்ளவர் பேண்ட் வைப்போம் இல்லைங்களா, நிறைய திங்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம். அதை படும்போது அந்த வால் வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகும், கரையாகும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பேனலிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது. ஏன்னா வால் பேப்பர்ஸ் ஒட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா வந்து கண்டிப்பாக பீலாக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது பேனலிங் ஒர்க்கெலாம் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்ன கரையானாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க.
ஏன்னா வெளியே இல்லைங்களா, மழை தண்ணி வந்தாலும் சரி நம்ம யூஸுக்கு தகுந்த மாதிரி என்ன அழுக்கானாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்லா உட்காரலாம், நல்ல சிட்டிங்கான ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம், 2 டோர் வார்ட்ரோப் இதில் ஆஃப் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே ஒயிட் வித் ஐக்ளாசி டீக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். 2 சைடு ஸ்டோரேஜ், சென்டரில் மிரர், 2 சைடு ட்ராஸு, டோர்ஸு, சென்டரில் வந்து சேர்ஸ் உட்காந்து லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ள திங்ஸ் வச்சுருக்காங்க, அதனால் ஓப்பன் பண்ணல பாருங்கள். ஒரு ஃபுல் லென்த்தில் ஒரு ஃபுல் லென்த் டோரு, அதில் வந்து அந்த உட்டன் பேட்டர்ன்ஸில் வர மாதிரி ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசி மெட்டீரியல். அப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லான்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்டடி யூனிட்டுங்க. இந்த ஸ்டடி யூனிட் பார்த்திங்கன்னா கீழே லெக் ஸ்பேஸு, ஒரு ட்ராஸு, மேலே பார்த்திங்கன்னா ஒரு புக் செல்ஃப்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே சென்டரில் கிளாஸஸ், 2 சைட் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் இல்லாமல் நம்ம நாப்ஸ் கொடுக்கும்போது இன்னும் யூனிக்காக இருக்கும் பார்க்குறக்கு. ஒரு கலர்ஸ் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே ஒயிட் வித் கிரே கலர் பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐக்ளாசி டீக்கில் பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப்பு பாருங்கள். பார்க்குறக்கு இது வுட் இல்லை, யூபிவிசியில் ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப்பு. ப்ளைவுட்டில் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியுமோ அதில் ஒரு 70 to 80% நம்ம வந்து தாராளமாக யூபிவிசியை கொண்டு வரலாம். ஹை குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாங்க. கரெக்டான கலர் மேட்ச் பண்ணி நம்ம வீட்டில் பண்ணும்போது பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். லாஃப்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக பண்ணியிருக்கும் பாருங்கள். ஏன்னா ஸ்டோரேஜ் மெயின் திங் வேணும், ட்ரெஸ்ஸிங் வேணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணால் தான் அந்த கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். இங்கே லைட் ப்ரொவிஷன் இல்லை, ஒரு பேனலிங் பண்ணி ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு சேர் போட்டு உட்கார அளவுக்கு அதுக்கு வந்து கீழே ஸ்டோரேஜ் கொடுக்கல. 2 சைடுமே ஒரு ஒரு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு லைட் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒயிட் வித்து ஐக்ளாசி டீக்குங்க பாருங்கள். இங்கே வந்து செகண்ட் பெட்ரூம், ஒரு 2 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு டார்க் டீக் கலரில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் அந்த ஹேண்டில் வர இடத்துல. ஏன்னா அந்த பேட்டர்ன்ஸ் இல்லை, அந்த க்ராஸ் டைப்பில் போடலாம், சென்டர் டைப்பில் போடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் வர இடத்துல ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்குது பாருங்கள். ஓகேங்க. அங்கே ஒரு யூனிட், அங்கே வந்து ஒயர்ஸ் வருது, பைப்லைன்ஸ் போகிறனால அங்கே ஒரு யூனிட் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வெளியே ஒரு சிட் அவுட்டு. இங்கே லாஃப்ட் வித்து ஒரு 2 டோர் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் யூபிவிசியில். இங்கேயும் அந்த ரூம் ஸ்பேஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கேயும் நம்ம என்ன ஒன்றும் ஸ்லைடிங் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 7.5 feet இருக்குதுங்க. 7.5 feetக்கு ஒரு ஸ்லைடிங் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஹைவரி கலர் சொல்லுவாங்க. அதில் லாஃப்ட் வித்து அட்டாச்சு. ஓகேங்க. லாஃப்ட் வித்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். மேலோடைய ஒரு சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான்.